கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். எங்களை அழிக்க பாஜக சதி, அதிமுகவின் குற்றச்சாட்டு அதீதமானதா? ஆர்கே நகரை ஏலம் விட சொல்லும் பொன் ராதாகிருஷ்ணன் விரக்தி அடைந்து விட்டதா பாஜக? தேர்தலை நிறுத்த சொல்லும் ஜி ராமகிருஷ்ணன் தோல்வி பயத்தின் வெளிப்பாடா? வேடிக்கை பார்க்கிறது தேர்தல் ஆணையம். திமுகவின் விமர்சனம் சரியானதா? அதிரடியாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், தள்ளி போகிறதா இடைத்தேர்தல்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தவிர்க்க முடியாத விவாத பொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். ஒவ்வொரு நாளும் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கட்சிகளினுடைய பரஸ்பர குற்றச்சாட்டுக்கள் வெற்றி தோல்வி என்ற எல்லைகளை கடந்து அது தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது, மத்திய அரசின் மீதான விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது, அதீதமான பணப்பட்டுவாடாக்கள் குறித்து பேசப்படுகிறது. இந்த தளத்தில் தான் நம்ம மீண்டும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலையே நம்ம ஒரு விவாத பொருளாக எடுத்து வாதிக்க இருக்கிறோம். நம்ம கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுக அம்மா தரப்பிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு கனக சபாபதி அவர்கள் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வசந்தி ஸ்டான்லி அவர்கள் வணக்கம். சிபிஎம்மிலிருந்து திரு பாக்கியம் அவர்கள் வணக்கம். நால்வரையும் வரவேற்கிறேன். முதல்ல புகழேந்தி அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நேற்று ஒரு வருமான வரி துறை சோதனை நடத்தினாங்க. அப்போ அதிமுக தரப்பில் சொன்னது என்ன ஆவணத்தை சொன்னாங்க? ஒன்றுமே கைப்பற்றலை அப்படின்லாம் பேசுனீங்க. இன்றைக்கு ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா கையும் களவுமாக அதிமுக மாட்டிக்கொண்டது அம்மா தரப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றாங்க? எல்லா கட்சி தரப்பிலிருந்தும் பதில் வந்திருக்கிறது. கட்சி தரப்புலையும் எங்களை பேசும்பொழுது நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் அதுக்கு வரல. இந்த குற்றச்சாட்டை இன்கம் டேக்ஸ் சொல்லிக்கிறதா, வருமான வரி சொல்லிக்கிறதா? வருமான வரி ஆதாரபூர்வமாக எதையாவது கொடுத்திருக்கிறதா? இந்த தினம் நான் அதை பார்த்தேன், அந்த அறிக்கையை பார்த்தேன். அது 2-3 சேனலில் கூட ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது, நான் கவனித்ததை. அதை டைப் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் அப்படி ஒரு மிஸ்டேக்கை பண்ணவே மாட்டோம். அதுலேருந்தே அது பொய்யானதுன்னு தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து திரு கே செங்கோட்டையன் அமைச்சர், கல்வி அமைச்சர் அப்படின்னு போட்டு டைப் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்ட்டாக டைப் பண்ணதில் ஏற்பட்ட சிக்கலாக இருக்கும். வரிசை மாறினதுனால அது நீங்கள் வரிசை மாறுறது மாத்திரம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 7 பேர் அதில் காமிச்சிருக்காங்க தேர்தல் பொறுப்பாளர்கள். அதுவே தவறு. 247 தேர்தல் பொறுப்பாளர்கள். அது வருமான வரித்துறை சோதனையில் அது அவங்களோட கவனம் இல்லை. அங்க பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் வாரியாக, வார்டு வாரியாக பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்னென்ன தொகைன்னு போட்டிருக்காங்க ஆவணம். அதுதான் உங்களுக்கு கேட்டுருக்கேன், யாரு சொன்னாங்கன்னு கேட்டுருக்கேன். நீங்க சொன்னது வந்து ஆத்தென்டிகேட்டடா இருந்ததுன்னா இட் இஸ் கரெக்ட். யாரோ கொடுத்து வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கும் ஒரு எவிடன்ஸ் வேணும், ப்ரூஃப் வேணும், விசாரணை செய்யப்பட வேண்டும். அது உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏக்தம் டிமானிட்டேஷன் நடந்திருக்கு. கொண்டு வந்து ஒரு தொகுதியில் 88 கோடி 100 கோடி கொண்டு வந்து இறக்க முடியும்னு எங்கேருந்து ட்ரா பண்ணிட்டு வர முடியும் டிமானிட்டேஷன்ன்றதை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு சொல்லணும். ஒரு தேர்தல் அதிகாரிக்கு 2-3 தேர்தல் அதிகாரிகள் அதிகமாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய ரிசர்வ் போலீஸ் இருக்கிறது, வீதிக்கு வீதி போலீஸ் நின்று கொண்டிருக்கிறது. எங்கேருந்து பட்டுவாடா இதே காலையில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற துணியே மாறி எப்பொழுது வெற்றி பெறுவோம் என்கின்ற நிர்ணயிக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்து தேர்தலை தள்ளி வைக்கலாமா, இதை செய்து விட்டாங்க. அதை தாண்டி இப்ப வருமான வரித்துறை சோதனையில நேற்று நடந்தது. இன்னைக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனா பல ஊடகங்கள்ல அந்த காட்சி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருது. அது யாரு வெளியிட்டிருப்ப? இப்ப ஒரு நாளைக்கு வந்து நீங்க 24 மணி நேரத்துக்கு 1448 மினிட், 1440 மினிட்ஸ். இந்த 1440 நிமிடமும் இந்த அதிமுக அம்மா அணி நீங்க சொல்ற அதிமுகவை பற்றியோ எங்கள் கழகத்தை பற்றியோ எங்கள் வேட்பாளரை பற்றியோ பேசாமல் இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அதுதான் ஊடகம், அதுதான் செய்தி. இப்படி போயிட்டே இருக்கு. இல்ல சார், அப்போ நாங்க திமுக பத்தி பேசுறோம், பாஜக பத்தி பேசுறோம். அவங்கள்ட்ட இருந்து இது கைப்பற்றப்பட்டதாக எந்த ஆவணத்தையும் காண்பிக்கல. நேற்று ஒரு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஆவணத்தை காண்பிக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா வந்ததா இல்லையான்றது வேறு. ஆனா இந்த ஆவணம் எப்படி வெளில வந்தது? அந்த ஆவணம் எப்படி, யார் வெளியிட்டது? அந்த ஆவணம் எப்படி வந்தது என்பதற்கு தான் விசாரணை வேண்டும். We need to conduct the inquiry about that whichever they released. Totally is the false. சரி, தவறாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி பின்னணியிலே இது நடைபெற்றுக் கொண்டே போகிறது. இன்கம் டேக்ஸ் சொல்லட்டுமே. விஜயபாஸ்கர் மினிஸ்டரை நீங்க நேற்று இவங்க ரைடு பண்ணியிருக்காங்க, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஒரு அமைச்சரை
இன்கம் டேக்ஸுக்கு அதிகாரம் இருக்குது இந்த நேரத்தில் பண்ணுறதாவே கூட வச்சுக்கோங்க நீங்கள் வேணாம். விஜயபாஸ்கர் ஒன்லி நாட் ஒன்லி த மினிஸ்டர், வெரி பிக் இன்ஸ்டிடியூஷன் இஸ் தேர் பிஹைண்ட் விஜயபாஸ்கர், மினிஸ்டர் விஜயபாஸ்கர். பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை அவங்க அப்பா சேர்மனாக இருந்திருக்காரு முதல்ல. அந்த இன்ஸ்டிடியூஷன் ஹெட் குவார்டர் என்சிடி பெங்களூர் இருக்கு. நானே போயிருக்கேன் ஒரு 2-3. இல்ல அதெல்லாம் வருமான வரித்துறைக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு வர ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒரு சோதனையை மேற்கொள்வார்கள். வருமான அவர் யார் என்பதை பற்றியெல்லாம் கவலை வருமான வரித்துறைக்கு இருக்கணும்னு அவசியம். ஆனா என் கேள்வி, டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில் இந்த ஆவணங்கள் தொடர்பாக பேசிய போது இது போலியானவை இன்னும் முதல் குற்றச்சாட்டும், ரெண்டாவது எதிரிகள் சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்றீங்க. யார் அந்த எதிரி? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு. அதே தானே சொன்னேன். கழக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அன்பு சகோதரர் என்ன சொன்னாரோ அதுதான் சொல்றேன். இந்த ஆவணங்கள் போலியானவைன்றதை நானும் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம அதை பற்றி அதிகமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டினரி பர்சனை ரைடு பண்ணதா சொன்னா வேற இல்ல. எனக்கு வருமான வரித்துறை சோதனை பண்றாங்க, எதிரிகள் சூழ்ச்சினா உங்களுக்கு எதிராக வருமான வரித்துறை எதுவும் களத்துல கேண்டிடேட்டை நிறுத்திருக்காங்க. யார் அந்த எதிரி? இல்ல நான் வரேன். இந்த வருமான வரித்துறை 12ஆம் தேதிக்கு மேல இதை நடத்திருக்கலாம்ல, இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ரைடை பண்ணிருக்கலாம்ல. நீங்க நினைச்சு பாருங்க, இந்தியாவில் எங்கேயாவது உண்டா இந்த வருமான வரித்துறை உத்தரப்பிரதேசத்தில் அத்தனை சீட்டுகளை கைப்பற்றி? வருமான வரித்துறை எப்போது நடத்தணும் அப்படின்னு திரு புகழேந்தி அவர்களை கேட்டுட்டு ரைடுக்கு வருவாங்களா? எப்போது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த கம்ப்ளைண்ட்டை தேர்தல் ஆணையம் ஃபார்வர்ட் பண்றாங்க. இந்த தேர்தல் அதனால சரி எல்லாம் முடிச்சிட்டு பேசிக்கலாம்னு சொல்ல வரீங்களா? நான் இப்போ இந்த வருமான வரித்துறை உங்களிடத்திலோ வேறு இடத்திலோ எலெக்ஷன் பர்பஸுக்காக தான் நான் போய் ரைடு பண்றேன்னு சொல்லியிருக்கா? அதுக்காக தான் உள்ள போன விஜயபாஸ்கர் வீட்டில்னு சொல்லியிருக்காங்க அந்த வருமான வரி. நம்ம பேசுவோம். திரு கனக சபாபதி அவர்களிடம் நேற்று பாஜக தரப்புல ஒரு கடுமையான கேள்விகளை எல்லா தரப்புல இருந்து முன்வைச்சாங்க. இதை ஏன்னா நீங்க வரவேற்றீங்க, கருப்பு பணம் வெளிவந்துரும், டிடிவி தரப்பு கொடுக்குற பணப்பட்டுவாடா வெளியில வந்துருச்சு அப்படின்னு விமர்சிச்சிங்க. அப்ப எல்லாரும் கேட்டது வருமான வரித்துறை ஏதாவது ஆவணங்கள் கொடுத்தாங்களா அப்படின்னா பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்க. இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்குது. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. வருமான வரித்துறை நீங்கள் இதில் விளக்கமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஆர்கே நகரில் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த தேர்தல்களை போல அல்லாமல் அதிக அளவு பாதுகாப்பு பணி அந்த பார்வையாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 750 நேற்று தகவல் படி 750 விதிமீறல் சம்பந்தமான புகார்கள் போயிருக்கின்றன. அந்த நடவடிக்கைகளினுடைய அடிப்படையில் பணம் பட்டுவாடா பண்ணிருக்கிறது ஏதோ நேற்று நடக்கலை, கடந்த 15 நாட்களாகவே இது ஊடகங்களில் வந்திருக்குது, சின்ன கிளிப்பிங்கில் அவங்க பேசுகிறதையும் கூட வந்திருக்குது. இதனுடைய அடிப்படையில் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறப்பாருங்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்த போது நேற்று அந்த வீட்டில் நடந்த விஷயங்களையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டு ஊழியர் ஒருத்தர் காவலரோ ஊழியரை தப்பி ஓடுகிறார், அவரை பிடிக்கிறார்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. 2 அமைச்சர்கள் உள்ளே போய் தடுக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. கேள்வி அதெல்லாம் நேற்றே நாங்கள் போதுமான அளவுக்கு வாதிச்சோம். என் கேள்வி, நீங்க சொல்லுவதெல்லாம் முதல்ல நடக்குது, அதுதான் முதல்ல. இப்ப இரண்டாவது கேள்வி, இது அதிகாரப்பூர்வமாகவும் வெளியிடப்படலை. அப்ப இது எப்படி கசிகிறது? நேற்றும் இதே போல. அப்போ வருமான வரித்துறை சோதனைக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக இந்த வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் யாரு அதிகாரப்பூர்வமா வெளியிடலன்னா இந்த ஆவணங்கள் எப்படி வெளில வந்தது? அது தெரியாது. அது வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப வருமான வரித்துறைக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாமா? அது எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நேற்று கைப்பற்றப்பட்டதாகவும் ஒரு தகவல் வருகிறது, இன்னைக்கு ஒரு ஆவணங்கள் வெளியிடப்படுகிறது. இதுவரைக்கும் வருமான வரித்துறை வாய் திறந்து பேசவும் இல்லை. வருமான வரித்துறைக்காக நான் பேச முடியாது. வருமான வரித்துறை ஒரு அரசாங்கத்தினுடைய துறை, அவங்க அதிகாரிகள். வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கையை நீங்க வரவேற்றதுனாலதான் இந்த கேள்வி. ஆமா, வரவேற்றோம்னா ஆமாங்க. நீங்க வரவேற்றுகிற போது உள்நோக்கம் இருக்குதான்றப்ப உங்கள்கிட்ட என்ன சார், இது பொதுமக்களும் வரவேற்று இருக்கிறாங்க. இப்ப பொதுமக்களுக்கு உள்நோக்கமா? எந்தெந்த பொதுமக்கள் வரவேற்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உள்நோக்கமா? இப்ப ஜனநாயகத்துல பணநாயகம்ங்கிறது மிகுந்த அளவு இங்க விளையாடுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பணத்துக்கு, ஓட்டுக்கு, வாக்குக்கு, தலைக்கு விலை பேசிக்கு போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஜனநாயகம் இன்றைக்கு செத்து விட்டது தமிழ்நாட்டில். ஆர்கே நகரில் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பணம் விளையாடி கொண்டிருக்கிறது என்பது. இது நாங்க சொல்றது இல்லை, எல்லா கட்சிகளும் இணைந்து பொதுமக்களும் இணைந்து தான் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் இத்தனை பேரை சிறப்பான கூடுதலான கவனத்தை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இவ்வளவு அதிகாரிகளை கொண்டு வந்திருக்காங்க. இதையும் மீறி நடந்திருப்பதாக சொல்கிறீர்கள். மீறித்தானே நடந்துட்டு இருக்குது, அப்படித்தான செய்திகள் வருது. இப்ப நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற செய்திகள் உண்மையாக இருக்குமானால் இது மிக மோசமான சூழ்நிலை. அமைச்சர்கள் பேர்கள்ல பணம் யாராரு கொடுத்தாங்க, யாராரு அது உண்மையாக இருக்குமானால் ஏன் சொல்றீங்க? யாருமே ஆதாரப்பூர்வமாக வெளியிடல, ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தியை வைத்துக்கொண்டு பாஜக ஒரு கருத்து சொல்லிடுச்சு.
உண்மையாக இருக்குமானால் அப்படின்னு சொல்வது இல்ல இல்ல நீங்க தான் சொல்றீங்களே இது ஆதாரம்னு யாரும் இல்ல சார். வருமான வரித்துறை வெளியிட்டு தான் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு ஊடகத்துல வந்திருக்குது. அந்த ஊடக செய்திகளின்படி பார்த்தால் இது மிக மிக தவறான செயல். இது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. அமைச்சர்கள் யார் யார் பணம் கொடுக்குறாங்க, யார் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கங்கிறது இதை விட கேவலமான சூழ்நிலை இருக்க முடியாது. இல்ல ஒரு பேப்பர் ஒரு பேப்பர்ல இருக்கிற தகவல்கள் தான் அது கட்டங்கட்டி இருக்கு. அதுல யாரு கையெழுத்தலாம் அந்த தகவலை நீங்க முழுமையா நம்புறீங்க? நான் நம்பலன்னு சொல்லல. அந்த தகவல்களினுடைய அடிப்படையில் நாம விவாதம் நடத்தலாம். உண்மையா இல்லையாங்கிறது உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அதனால நான் இதுக்குள்ள நான் கருத்துன்னு சொல்ல முடியாது இல்ல. இதுக்குள்ள நான் கருத்தும் சொல்லிட முடியாது இல்ல. அது உண்மையான்னு தெரியாது, பொய்யான்னு தெரியாது. நடந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து பார்த்தால் பணம் அதிகமா விளையாடுது இல்லையா? அது மீடியாவுக்கு தெரியுமா இல்லையா? பேசுவோம். திரு பாக்கியம் அவர்களிடம் நீங்க தொடர்ச்சியாக இந்த தேர்தலை தள்ளி வைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க. அதீதமான பணப்புழக்கம் இருந்தது அப்படின்றதுனால உங்கள் கட்சி சார்பாக இந்த கோரிக்கை. இப்போ இங்கே கைப்பற்றப்பட்ட வெளியிடப்பட்ட ஆவணங்களே போதுமானதா? இனி இந்த தேர்தலை நடத்தக்கூடாதுன்றது இல்லை, அதாவது தொடர்ச்சியாக வைக்கல. இப்போ இந்த ஒரு 3 இந்த பணப்புழக்கம் பணம் கொடுக்க ஆரம்பித்த உடனே அந்த கோரிக்கையை தேர்தல் கமிஷனை பார்த்து நாங்கள் சொல்லியிருக்கோம். பல கட்டங்களில் இதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டே வருது. இதை பணப்புழக்கம் இருக்குன்னு சொன்ன அந்த தினத்திலிருந்து இந்த கோரிக்கை தான் உங்க ஒற்றை கோரிக்கை. பணப்புழக்கம் இருக்கு, அதை தடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் பணப்புழக்கம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆகவே ரத்து செய்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஒன்று, தகுதி நீக்கம்னா யாரு? அதாவது யார் அந்த வேட்பாளர்களோ, அந்த வேட்பாளர் பணம் கொடுத்த வேட்பாளர் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கள நீங்க தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். ஒன்று தள்ளி வைக்க வேண்டும், தேர்தலை தடை செய்யணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நீங்க யார் மேல ஏற்கனவே நீங்க தஞ்சாவூர்லையும் அரவாக்குறிச்சியிலையும் பெயர் போட்டு தேர்தல் கமிஷன் வெளியிட்டிருந்தாங்க. யார் பணம் கொடுத்தார்கள், எந்த வார்டில் கொடுத்தார்கள் என்பது கூட போட்டிருந்தாங்க. அதுக்கான நீங்க கெசட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்தார்கள். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் யார் தகுதி நீக்கம் செய்கிறீர்களோ பணம் கொடுப்பது உண்மை, தகுதி நீக்கமும் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை சேர்த்து சொல்லுகிறோம். வெறும் தடை செய்ய வேண்டும் என்ற, தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டின்படி தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் திமுக வேட்பாளர், அதிமுகவினுடைய 2 தரப்பு வேட்பாளர்களையும் தகுதி இப்ப நான் மூணு பேரையும் கொடுத்திருக்கோம். ஒன்னும் இது கிடையாது. இப்போ நீங்க அங்க 3 பேரையும் தகுதி நீக்கம் செய்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீபா தரப்பு, நாம் தமிழர் இவங்க எல்லாம் இருப்பாங்க. டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய ஒரு பிரிவு, 2வது பிரிவு அது திமுக. 3 பேரையும் எங்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேர்தல் கமிஷனை சந்தித்து கொடுத்த பொழுது எவ்வளவு 4000 ரூபாய் கொடுத்த பணம் 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள், 5ஆம் தேதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தோடு அந்த புகாரை அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்க ரத்து செய்ய வேண்டும். அதன் பிறகு நீங்க அவர்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். தேர்தலை ரத்து செய்யணுமா, தகுதி நீக்கம் செய்யணும்? தேர்தலை ஃபர்ஸ்ட் நீங்க ரத்து செய்தால் தான் அப்புறம் தகுதி நீக்கம் செய்ய முடியும். மீண்டும் போட்டியிட முடியாது என்ற விஷயம். அவர் மீண்டும் போட்டியிடவே கூடாது, போட்டியிடக்கூடாது. அதோட சேர்த்து தான் நீங்க இல்லைன்னா பணம் கொடுத்தாங்க, அதை தள்ளி வச்சுட்டு இந்த 3 பேருக்கும் தகுதி நீக்கம் செய்யணும், போட்டியிடவே கூடாது என்று சொல்லுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் என்ன ஆவணங்கள், ஆதாரங்கள் இருக்கு? இல்ல, அந்த ஆதாரங்களை தான் நாங்க அவங்க விஷயத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். நாங்க அது புகார் அளிச்சிருக்கோம். அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கோம். நீங்க இப்போ நீங்க அந்த ரெய்டு அந்த விஷயத்தை விடுங்க, அது இன்னொரு பார்ட். ஆனா இல்ல அது முக்கியமான இல்ல அது ஒரு பார்ட் இருக்கட்டும், அதாவது ஒன்று பேசுவோம், அது இதோட ரிலேட்டட் இருக்கானா இருக்கு. ஆனா இதுக்கு மேல நீங்க கலை யதார்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க பணம் கொடுக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க ஒரு கட்சியை மாற்றி வேணா சொல்லாமே தவிர அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் 3 பேர்களும் பணத்தை கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது அங்களுடைய வாக்காளர்களுக்கு தெரியும். ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகமான அளவுக்கு இந்த கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லா தெருக்கள்லையும் நானும் சில நாட்கள் அங்க பிரச்சாரத்துக்காக போனேன், கூட்டங்களுக்காக போனேன். இப்படி ஒரு 100 பேர் போனாங்கன்னா இப்படி ஒரு 100 பேர் கிராஸ் பண்றாங்க. ஒவ்வொரு தெருவிலும் ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் தெரு மக்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. ஆனா தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு மட்டும் தெரியல. தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் தெரியும். நாங்க இப்ப இன்னைக்கு தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் பேட்டி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் ஜனங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, இவ்வளவு அப்பட்டமாக நீங்கள் பணம் கொடுப்பவர்களுக்கும் பணம் வாங்குவவர்களுக்கும் தெரிகிற பொழுது தேர்தல் அதிகாரிகள் நியாயமாக நடக்கிறது, நேர்மையாக நடக்கிறது, பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று பேசுவது என்பது மக்கள் கேலி கூத்தாக பார்க்கிறார்கள். சரி, நம்ம பேசுவோம். ஸ்டான்லி அவர்களிடம் இந்த முதல் முறையாக இந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? தேர்தல் ஆணையம் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற குற்றச்சாட்டை திரு ஸ்டாலின் அவர்கள் கூட முன் வச்சிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நேற்றைய வருமான வரி துறையினுடைய சோதனைகளை எப்படி பார்க்கிறீங்க? தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுறதா பார்க்கிறீங்களா? அதாவது
இப்போ இந்த தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. இவங்களும் சரி தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்குறாங்க, நாங்களும் புகார் மனு கொடுத்துருக்குறோம். ஒட்டுமொத்தமாக காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், வழக்கத்துக்கு அதிகமாக அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் மீறி பத்திரிகைகளிலே போடப்பட்டிருக்கிறது போல் நானே தேர்தல் அந்த இதுக்காக பிரச்சாரத்துக்காக செல்லும்போது இந்த மாதிரி ஒரு வீட்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் அவர் வந்து அவருடைய ஆட்கள் குறியீடு செய்து வைத்திருக்கிறார்கள் வாசலில், அவர்களுக்கு இவ்வளவு பணம் பட்டுவாடா செய்யப்படவிருக்கிறது. ஏன்னா அதே மாதிரியே குறியீடு அங்கே இருக்குது. அது ஒன்றும் யாரும் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல குறிப்பிட்ட வேட்பாளர் மட்டும்தானா? குறிப்பிட்ட வேட்பாளர் அதை நான் எங்களோட தரப்பில் இருக்கிற நியாயத்தை தானே நான் சொல்ல முடியும். இப்போ வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து இந்த ரெய்டு வேறு எங்கேயாவது நடந்ததா அப்படின்னு சகோதரர் கேட்குறேன். இது மாதிரி நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி ரெய்டு நடந்திருக்குதா அப்படின்னு சொன்னால் இந்த ரெய்டில் இருக்கிறத பற்றி நம்ம வந்து அந்த இதை யோசிச்சு பார்க்கணும். இந்த டைமில் அப்படின்னு எதிரி யாருன்னு கேட்டால் அதற்கு உண்டான சரியான பதில் வரல. எதிரின்னு கேட்டால் நீங்கள் ஓப்பனாக வந்து ஒரு அதிமுக காரர் சொல்லணும்னா என்ன சொல்லியிருக்கணும்? திமுக காரர்களை சொல்கிறேன், இல்லை இது வந்து கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இது வந்து வேற ஒரு இடத்திலிருந்து இயக்கப்படுகிறது என்கின்ற உண்மை தெரிஞ்சு அதை வந்து அவங்களால கன்ஃபஸ் பண்ண முடியல. அதுதான் இடம் எதுன்னு நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நான் ஏன் சொல்லணும்? அவங்க தானே பாதிக்கப்படுறவங்க, அவங்களோட அமைச்சர் தானே போய். இதுல வந்து இது ஒன்றும் ஆத்தென்டிகேட். நீங்க இப்போ வந்து இந்த ஸ்லிப் எல்லாம் விட்டுடுங்க. இது போக நான் என்ன கேட்குறேன், அந்த டிரைவர் ஓடி போய்க்கிற கையில் ஒன்று எடுத்துன்னு போனார், தூக்கி எறிஞ்சிட்டாரு சினிமாவில் வரமா, அதை ஏதோ ஒன்று ஒத்த எடுத்து போயிட்டான். அதில் என்ன இருந்தது? நீங்கள் இப்போ கையில் வந்த பேப்பரை விட்டுருங்க, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் இருக்க போய் தானே அவர் அதை எடுத்துகிட்டு போனார். இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து காவல்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். ஒன்றும் இல்லைன்னா அவர் வெளில விட்டுற வேண்டியதானே. இப்படி அந்த அந்த வந்த உங்களுக்கு வந்து நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த என்ன சொல்கிறது வருமான வரித்துறையினுடைய அவர்களுடைய சோதனை என்பது இந்த காலகட்டத்திலே நடத்தி யார் அதனாலே வந்து பாதிக்கப்படுகிறார், அதனாலே பலனடைய போவது யார்? திமுக இருக்காதா? திமுக தானே பலனடையணும் நியாயமா பார்த்தா. எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு களத்தில் அவர்கள் சொல்வது எங்களுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் பலவீனப்பட்டா நீங்க தானே பலனடைவீங்க. நாங்க மட்டும் இல்லையே, அவங்களே இன்னொரு அணி இருக்காங்க, இன்னொரு அணி இருக்கிறாங்க. இவங்க எங்களை எல்லாத்துக்கும் வந்து புகார் சொல்லிட்டு இப்ப சொல்ற மாதிரி அண்ணா சொல்ற மாதிரி அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது வந்து களத்தில் இருக்கும்போது எவ்ரி திங் இஸ் ஃபேர். இட் இஸ் நாட் ஒன்லி டிஎம்கே. ஆனா டிஎம்கே கேனாட் மூட் அவுட்டா ஒரு வருமான வரித்துறையினுடைய இதை போய் நாங்க போய் என்ன செய்ய முடியாது. நாங்க வந்து அதற்குண்டான காரணமும் எங்களுக்கு இல்லை. அதற்குண்டான எல்லா காரண காரியங்களும் இருக்க போய் தான் அங்க வந்து அந்த இது நடந்திருக்குது. நடக்கும்போது வந்து அதுல உண்டான அங்க டிரைவர் ஓடி போறாரு, இது பண்றாங்க, போயிட்டு உள்ள போய் ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய கடிதத்திலேயே அறிக்கையிலேயே ஒரு இடம் குறிப்பிட இதை வரவேற்கிறார். ஆனால் தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள் ஒரு சந்தேகத்திற்கும் இடமளிக்குதுன்ற ஒரு வரியும் இருக்கு. அது எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாநில ஆட்சியினோடு மேல கையை வைக்கும் போது அது அதிமுக காரர்கள் என்றோ எதிர்கட்சி என்றோ எதிரி கட்சி என்றோ பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு அவர்களுக்கு நடப்பது நிச்சயமாக நாளைக்கு அதிமுகவுக்கும் நடக்கும் என்கின்ற அந்த உண்மை தெரிந்துதான் இருக்கிறோம். அதனால தான் மிக தெளிவாக மிக அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கிறார் என்னவென்று, இது சந்தேகத்துக்கு இடமானதுதான், ஆனாலும் அதில் நியாயம் ஒன்று என்று இருந்தால் அதை வரவேற்கிறேன் என்று சொல்லும்போது அதில் தவறு என்ன இருக்க முடியும்? சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கிறப்ப விஜயபாஸ்கர் மேல எப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லலாம்? ஒன்று சந்தேகம் இருக்கணும், உண்மை இருந்தால் எடுக்க சொல்றீங்க. உண்மை அது போய் செக் பண்ணாதானங்க தெரியும். அதாவது அங்க போயிட்டு வெறும் வந்து அவருடைய வீட்டிலே கட்டுக்கணக்காத பணங்களோ அல்லது வந்து பத்திரங்களோ ஏதோ எடுக்கப்பட தொப்பியிலிருந்து அந்த வந்து கொடுக்கப்பட வேண்டிய வந்து யார் யாருக்கு என்னென்ன பூத் ஸ்லிப் என்னென்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து அவர்களுடைய வீடுகளிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது இது வந்து எப்படி வந்து சந்தேகத்துக்கு இது இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல வரீங்க? அது வந்து வெறும் பணம் மட்டும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் விஜயபாஸ்கர் சேர்ந்தது. இப்ப இது வந்து கட்சியோட வேலை தானே, அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? கனக சபாபதி அவர்களிடம் யார் அந்த எதிரி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லல. ஆனால் இன்றைய பத்திரிகையில கூட வந்திருக்கிறது, திரு புகழேந்தி அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறார், பாஜக எங்களை அழிக்க பார்க்கிறது. இல்ல, பாஜகவுக்கு அதிமுகவினுடைய சசிகலா அணியை அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு மக்களுடைய செல்வாக்கு என்ன இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மந்திரிகள் அவர் தொகுதிக்கு போக பயப்படுறாங்க. இல்ல, அப்படி பார்த்த மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் தெரியும்னா எதுவும் ஒரு தேர்தல் நடந்திருக்கா? மக்களை பார்த்து தான் சார். தேர்தல் எப்படி நடந்திருந்தா உங்களுக்கு தெரியாம நடக்குது? இல்ல அது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான். எந்த கட்சி வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் மக்கள் செல்வாக்க இழந்ததா சொல்லலாம். சரி, தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம யார் இழந்ததுன்னு பேசலாம். என் கேள்வி,
அவர் நேரடியாக உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார். இன்னொன்று பிரதான திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக கூட அவங்களோட வருமான வரித்துறை சோதனை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுங்கன்ற இடத்தோடு நிறுத்தல. இந்த நேரத்தில் நடத்தப்பட்ட சோதனை எங்களுக்கு சந்தேகத்தையும் தருதுன்றாங்க. சார், இந்த நீங்க தொடர்ந்து நடவடிக்கையை கவனிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் ஆதாரங்களினுடைய அடிப்படையில் நடந்திருக்குது. இப்போ விஜயபாஸ்கரனுடைய நண்பரினுடைய இடத்துல 2.25 கோடி ரூபாய் பிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய சகோதரர் வீட்டில் 400 டோக்கன் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இது எதுவுமே ஆதாரம் இல்லாமல் இல்லை. வருமான வரித்துறையை பாரதிய ஜனதா கட்சி ஊக்குவிப்பதற்கான அவசியம் எந்த விதமான அவசியமும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா சொன்ன மாதிரி இது தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தலில் பணம் வாங்கி அவங்க தான் பேரெல்லாம் போட்டு பிடிபட்டாங்க. ஆக இதனுடைய தொடர்ச்சியாக வருமான வரித்துறை தன்னுடைய வேலையை செய்கிறது. இது வருமான வரித்துறையினுடைய வேலைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்து உள்நோக்கம் கற்பிப்பது தவறு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பணப்பட்டுவாடா கொடுத்ததில் திமுகவினர் 12 பேர் கைதுன்னு செய்தி வந்திருக்குது. அதனால் இது திருமங்கலம் ஃபார்முலாவில் தொடங்கி இன்னைக்கு ஆர்கே நகர் ஃபார்முலா வரைக்கும் வந்துட்டு இருக்குது. ஆகவே இந்த பணம் கொடுக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் இன்றைக்கு 2-3 கட்சிகளுமே இது தொடர்ந்து செய்து வருவது தான். அதனால் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் உடனே மத்தியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பொறுப்புனா பொறுப்பு இல்லை. அதாவது இவர்கள் வருமான வரித்துறை இந்த விஷயத்தை செய்கிறது, வருமான வரித்துறை ஆவணங்களினுடைய அடிப்படையில் செய்கிறது. வருமான வரித்துறை தவறு செய்தால் இவர்களே நாளைக்கு வருமான வரித்துறை ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு குறிக்கிட வரும். அமித்ஷா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கும் போதிலிருந்தே இதை பற்றி கணக்கெடுக்க ஆரம்பித்து விட்டார். போயஸ் தோட்டத்தில் என்ன இருக்கிறது எல்லாம் என்று சொல்லி நாங்கள் எழுதவில்லை, எங்களுடைய முரசொலி பத்திரிகையில் வரவில்லை, விகடனுடைய கட்டுரை வந்திருக்கிறது. யார்? அமித்ஷா தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அவர் தான் இந்த கட்சியை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு. இவங்க பிளவுபட்டா அது அவங்களுக்கு நல்லது, அதன் மூலமாக அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறது. நாங்க எழுதல, முரசொலியில எழுத கிடையாது, விடுதலையில எழுத கிடையாது, விகடன்ல பட்டவர்த்தனமா கட்டுரை வந்திருக்கு ஒரு பத்திரிகையில. இதுக்கு மேல ஒரே ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லி முடிச்சிடறேன். திருமங்கலம் ஃபார்முலான்னு இவர் எப்ப சொல்லிட்டாரோ அதுக்கு உண்டான பதில நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சுத்தம் சுயம் பிரகாசமாக எல்லா இடத்துலையும் இவங்க ஜெயிச்சு வந்த மாதிரியும், திருமங்கலம் ஃபார்முலானா அதுக்கு முன்னாலே தேர்தலே நடக்காத மாதிரியும், அண்ணா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க 5 ரூபாயை கொடுத்து அதுவும் திருப்பதி படத்துக்கு மேலே வச்சு கொடுக்கக்கூடியதை கண்டிச்சு, ஏன்பா இருக்கிறத கொடுக்குறீங்களா, கொடுக்கறத அதை ஏன் திருப்பதி படத்து மேலே வச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவர் பேசின பேச்சுகள் இன்னைக்கும் வாட்ஸ்அப்ல சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அவர் சொன்னதுல வசந்தி ஸ்டான்லி அவர்கள்ட்ட அவர் சொன்னதுல ஒரு இது, மற்ற மாநிலங்கள்ல எங்கும் பணம் கொடுத்து வெற்றி பெற்றதாக யாரும் குற்றம் சாட்டின மாதிரி எனக்கு தெரியல. பாஜக வெற்றி பெற்ற மாநிலத்திலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மீது வைக்கல. அப்போ ஓட்டுப்பட்டியை மாத்திட்டாங்கன்னு வச்சாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு வழியில அரசியலையோ அவங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தையோ ஏதோ ஒரு வழியில துஷ்பிரயோகம் செய்திருக்காங்கிறதுல நீங்க அதை மாற்று கருத்தை சொல்ல முடியாது. இன்னைக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில தானே இருக்காங்க. ஆனந்த விகடன் இதை கட்டுரைக்கு என்ன பதில் சொல்றாரு? அமித்ஷா கணக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன ஒரே ஒரு கேள்வி இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் காரத் அவர்கள் பேசுவது, பாஜக இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கு, அவங்க அதை சந்தேகத்திற்கு இடம் இல்லாம அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வசந்தி ஸ்டாலின் கூட அந்த சந்தேகம் இருப்பதை தான் இங்க பதிவு செய்யறாங்க. அதிமுகவினுடைய புகழேந்தி அவர்களும் சொல்றாங்க. எல்லாரும் உங்களை தான் கை நீட்டுறாங்க. சொல்லலாம், ஏன்னா இப்ப 2-3 பேர் சொல்லி ஒரு பத்திரிகையில் எழுதிட்டு அது உண்மையாகாது. அதாவது கட்சியை 2-3 பேர் இல்ல சார், கட்சி சார் 3 கட்சி பிரதான கட்சிகள் 3 கட்சி. இப்ப எல்லா கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்நோக்கம் இருக்கும். பத்திரிகைக்கு என்ன இருக்கு? அம்மா நான் பேசி அவங்க முடிக்கணும். சொல்லுங்க. எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களினுடைய ஆதரவை பெற்று 16 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு வருகிறோம். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் பிரதான கட்சிகள் எதிர்ப்பாக இருக்கலாம். அவர்கள் சொல்லுவதால் மட்டுமே அந்த விஷயம் உண்மையாகாது. ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் எழுதுறதுனால உண்மையாகாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் முறையாக திரு கனகசபாபதி அவர்கள், நான் பல தேர்தலில் பார்க்கிற போது பரஸ்பரமான குற்றச்சாட்டுகள் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். எந்த கட்சியும் எங்களை இவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கல. ஆனா புகழேந்தி அவர்கள் உங்களை பார்த்து வைக்கிறாரு. சார் அவர் வைக்கலாம் சார், உங்க வயசுக்கு விட எனக்கு அனுபவம் உண்டு. அதாவது எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்ப எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் அழிக்க பார்க்கிறார்ன்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முக்கியமான அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு? திரு புகழேந்தி அவர்கள் என்ன அவசியம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். உங்களை அழிப்பதற்கான அவசியம் என்ன இருக்கு? நீங்கள் இப்போ பேசும்பொழுது நண்பர் சொன்னார், நான் அதுக்கு முன்னாடி போல சகோதரி அவர்களும் குறிப்பிட்டார்கள், உத்தரப்பிரதேசத்திலே 312 இடங்கள், இந்த தம்பிங் மெஜாரிட்டி என்று சொல்வார்களே, அதை பிஜேபி வென்றது. உத்தரகாண்டிலே 57 இடங்களை பெற்றார்கள். அங்கெல்லாம் இவர்கள்
ஓட்டுக்காக பணத்தை அள்ளி இறைத்தார்கள் என்று நான் குற்றம் சாட்டினால் அதனை இல்லை என்று சொல்லிவிடுவார்களா? எங்களை பார்த்து நீங்க சொல்ல முடியாது. பிரதான எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி அங்க சொல்லியிருக்கலாம், காங்கிரஸ் சொல்லியிருந்தா அவர் பேசலாம். ஆனா அவங்க சொல்லல. இல்ல, அவங்க சொன்ன மாதிரி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததா அவங்க சொல்லலையே. இயந்திரத்திலேயே எங்களுக்கு அனுமானம் வருகிறது என்பதை மிக தெளிவாக சொன்னவர்கள் மாயாவதி சொன்னார். ஆமா, பணம் அங்கே விளையாடியது உண்மைதான் என்பதையும் சொல்லியிருக்கிறார். இல்ல, பணம் விளையாடியது வாக்காளர்களுக்கான்றது. அதிகார மட்டத்தில் பணம் விளையாடியது வேறு, வாக்காளருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது வேறு. இல்ல, நான் வருகிறேன் அதுக்கு வரட்டும். நான் பதிலா வாங்குறேன். பணம் கொடுத்திருக்கிறார்கள்ன்றீங்க. நிச்சயமா. அப்ப நீங்க எங்களை சந்தேகப்பட்டா அவ்வளவு இடங்களை பெற்றவர்கள் அதை தானே நார்த் இந்தியாவில். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்ப அவர் தோழர் எனக்கு அன்பு சகோதரர் பதில் சொல்ல வேண்டும். எந்த மாநிலத்தாவது தேர்தலை நோக்கி, இடைத்தேர்தலை நோக்கி 2-3 நாள் இருக்க நிலையில எங்கேயாவது இன்கம் டாக்ஸ் நடந்தது, ரைடு நடந்தது அமைச்சர்கள் வீட்டிலே என்பதை தயவு செய்து அவர்தான் எனக்கு விளக்க வேண்டும். ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா, திரு புகழேந்தி அவர் என்ன சொல்றாங்க, இதுக்கு ஏன் பாஜகவின் மீது கை காட்டுறீங்கன்னு கேக்குறாரு. இப்ப நான் கிளியரா வரேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, 21 நாள் நாம் இந்த டிவியில கிட்டத்தட்ட நாங்க வந்து உட்கார்ந்துல இருந்து பார்த்தோம் சார். 22ஆம் தேதி நான் டெல்லியில இருக்கிறேன். டெல்லியில இருக்கின்ற பொழுது அதே அந்த போராடுகின்ற விவசாய சங்க தலைவரை அழைத்துக் கொண்டு நானும் கட்சியினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களும் அங்கே அருண்ஜேட்லி நமது நிதியமைச்சர் எடுத்து செல்கிறோம். ஒரு நிமிடம் ஆர்கே நகருக்கு வந்தார். நிறைய கேள்விகள் ஆர்கே நகருக்கு வந்தார். அங்க போயிட்டு நேரடியான பாஜக உங்களை எப்படி அழிக்கணும் வந்துட்டு சார் போய் அந்த ஆள் அடறார். ஐயா கண்ணு என் முன்னாடி தான் மெமோரண்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் அங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்தாங்க, திமுக வந்து எல்லாம் வந்தாங்க. சரி, போய் அடறார். என்ன சொல்லி அடறாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா லாஸ்ட் இயர் ஆல்சோ we submitted the same memorandum. இல்ல அது வரலாம் புகழேந்தி. என் கேள்வி, நீங்க வைத்திருக்க குற்றச்சாட்டு எங்க வரன்னு தெரியுங்களா? இந்த அருண்ஜேட்லி நிதி அமைச்சர் கையிலே தான் பேங்க், எந்த பேங்கை பார்த்து வேவ் பண்ணணும்னு விவசாயி சாகரான ரோட்ல வெயில்ல கடந்து அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அருண்ஜேட்லி கையிலே தான் இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறது. ஆக இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாத்திரம் இடைத்தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ரைடு விட முடியுது. அந்த விவசாய பிரச்சனைகளை மாத்திரம் பேங்கிங் ஆபீசர் கூட்டு போய் பார்க்க முடியலையா? அதாவது ஒன்று வந்து இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசுவது தவறு. மத்திய அரசாங்கத்தினுடைய அவர் சொல்கிற மாதிரி துறைக்கு கீழே இருப்பது, அவர்கள் செய்வதற்கு ஐடி ரெய்ட் பண்ணணுமான ரெய்ட் பண்ணணும். பட் இப்போ ரெய்ட் பண்ணதில் நோக்கம் இது பண்ண விரும்பலை. அதாவது இந்த மாதிரி ஏராளமான ஊழல் பணங்கள் இருக்கிறது, அது ரெய்ட் பண்ணணும். ஆனால் என்ன கேள்வி வருதுன்னு சொன்னால், இப்போ இதில் ரெய்ட் பண்ணதையோ பணத்தை பிடிச்சதோ தப்புன்னே சொல்லலை. இன்னும் பல இடங்களில் ரெய்ட் பண்ணாமல் தவிர்க்கிறாங்க, பண்ணணும். ஊழல் செய்த பணத்தை கைப்பற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கும், அதுவும் பண்ணலை. அடுத்து என்னுடைய கேள்வி என்னென்னா, இவங்க சம்மந்தமே இல்லைன்னு சொல்வது என்பது தான் கேள்விக்குறி. இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய நோக்கம் இருக்கிறது, இவர்கள் தேவைப்படுகிற பொழுது பயன்படுத்துவார்கள் என்பது அதுக்கு மத்திய அரசாங்கம் உடந்தை என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே பல முறை உங்கள் டிவியிலே வாதிச்சிருக்கக்கூடிய விஷயம்தான். ஜனார்தன ரெட்டிக்கு எப்பொழுது ரெய்டு நடத்தினார்கள்? திருமணம் நடக்கிற பொழுது ரெய்டு நடத்தினார்களா? திருமணமெல்லாம் முடிந்து 600 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் முடித்த பிற்பாடு ரெய்டு நடத்தினான். அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி, அப்போ நோக்கம் இல்லையா? அப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், பிஜேபி வந்து புறவாசல் வழியாக வருவதற்கு அதிமுகவை பயன்படுத்துகிறது. அந்த கட்சிக்கு புகழேந்தி சார் சார்ந்தவருடைய கட்சி தலைமைக்கு அதை சொல்வதற்கு தைரியம் இல்லை. இது பகிரங்கமாக சொல்லவில்லை அவர்கள். இன்னைக்கு அண்ணன் சொல்றாரு, வரவேற்கிறார், ஆனால் பயன்படுத்துகிறார்கள். கவர்னர் அந்த கட்சி உடைந்ததிலிருந்து, கவர்னருடைய நடவடிக்கையிலிருந்து தொடர்ந்து பல விஷயங்களில் பயன்படுத்தினார். கட்சி வந்து ஒரு களத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தங்களுடைய எதிரி வீழ்வதை பார்த்துட்டு தாங்க ஜெயிச்சிட்டோன்றதுதான் நினைப்பாங்க. ஆனால் களத்திலும் அதிமுகவை எதிர்க்கிறாங்க. ஆனா அதே தருணத்தில் நீங்க காலூன்ற முயற்சிகளையும் எதிர்க்கிறாங்க. அதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். இப்ப அவர் சொல்றாரு, அருண்ஜேட்லிக்கு கீழ் இருக்கக்கூடிய துறை தான் ஐடி. அதுவும் இல்லாம வருமான வரித்துறை எப்போது சோதனை நடத்துகிறது, அந்த நேர காலமும் முக்கியமானது. சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆர்கே நகரில் வேற எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு புகார்கள் வந்திருக்கின்றன. பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால வருமான வரித்துறை செயல்படுது. எல்லா துறையும் ஏதோ ஒரு மந்திரி கீழே தான் இருக்கணும். அதனால நீங்க ஒவ்வொரு துறை செயல்படும் போதும் மந்திரிக்கு நோக்கம் கற்பித்தீங்கன்னா அது தவறு. துறைக்கு என்று தனியான விதிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் உச்சநீதிமன்ற அறிவுரையின்படி வருமான வரித்துறை வழக்கமாக செயல்படுகின்ற போது வேறு விதமான வழிமுறைகள், தேர்தல் சமயத்தில் பணம் நிதி முறைகேடு கொடுக்கின்ற போது வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளினுடைய அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனால் அதற்கு ஏதோ
உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறது அர்த்தம் இல்லை. இதில் எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஏன் தாக்குறாங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை அதனால இல்ல, மத்தியில ஆட்சியில இருக்கிறதுனால, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதிகாரத்தை நாங்க துஷ்பிரயோகம் பண்றது இல்ல, நாங்க வந்து பண்றது இல்ல சார். இது வந்து மக்கள் விட்டு இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது, இப்ப பேசாம இருக்கணுமா வருமான வரித்துறை? வசந்தி ஸ்டாலின் அவர்கள்ட்ட எல்லாருமே தேர்தல் ஆணையம் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க, அதீதமான பணப்பட்டுவாடா இருக்குன்றாங்க. இதுக்காக நடவடிக்கை எடுத்தாலும் உள்நோக்கம் கற்பிப்பது அப்ப என்னதான் செய்யுது? எப்படி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது? எப்போ நாங்க உள்நோக்கம் கற்பிச்சோம்? இப்ப தேர்தல் ஆணையம் இதே போல அரவக்குறிச்சியில வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு? இல்ல, இப்ப இந்த அரவக்குறிச்சியில வந்து இது போல பணப்பட்டுவாடா நடக்கிறது என்கின்ற இது வரும்போது தேர்தலையே நிறுத்தி வைக்கின்ற அளவுக்கு நடவடிக்கை எடுப்பதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் அதற்குண்டான அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையம் இப்போது இத்தனை பேருக்கும், அதாவது நீங்க வந்து இது ப்ரூவ் ஆச்சா, நாங்க காசு கொடுத்தோமா, நீங்க காசு அவங்க கொடுத்தாங்களா, எல்லாத்துக்கும் மீறி பத்திரிகைகள்ல வருது, வந்து புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவங்க சொல்ற மாதிரி ஆதாரத்தோடு கொடுத்திருக்க, எல்லாம் செய்திருக்கோம். இன்றைக்கு வருமா தேர்தலை நிறுத்துவது, நாளைக்கு வருமா என்பதை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற போது தேர்தல் நிச்சயமா நடக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை காலகட்டத்துக்கு நெருங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சொல்லும்போது அப்படி பார்க்கும்போது எந்த உள்நோக்கத்தோடு ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற அந்த சந்தேகத்தை வைப்பதற்குண்டான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு ஒட்டி இந்த வருமான வரி சோதனை நீங்க கவனிக்கலையா, பார்க்கலையா? அதீதமான பணப்பட்டுவாடா இருக்கு. இப்ப அவங்க கைப்பற்றியதாக சொல்லப்படுகிற ஆவணத்தில் கூட, வெளிவந்திருக்கிற ஆவணத்துல கூட ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சம்பந்தமாக பணப்பட்டுவாடா செய்வதற்காக எழுதப்பட்ட தொகைகள், வாக்காளர்கள் எண்ணிக்கை, அமைச்சர்கள் பெயர் தானே இருக்கு. அப்ப பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான முயற்சியா இதை பார்க்கலையா நீங்க? பணப்பட்டுவாடாவை அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லி நாங்கள் செய்கிறோம் என்கின்ற there is no confession from the IT department. அவங்க வந்து இவங்க சொல்லி ஏவி வர்றதா தெரியல. பட் ஆனா அதற்குண்டான உள்நோக்கம்னு சொல்லும்போது அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நோக்கம் இருக்குமோ என்பதைத்தான் அவர் சொல்றார். திராவிட கட்சிகள் வந்து இவங்க இல்ல, திராவிட கட்சிகள்ன்றது வேண்டாம், இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வருவோம். ஏன் இதுவரைக்கும் வெளிப்படையா எதுக்காக இந்த ரைடு நடந்தது, என்ன அடிப்படைன்னு ஏன் இது வரைக்கும் எதுவுமே சார்? அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, அது கவர்மெண்ட் யாருக்கு கீழே வருது? துறை வரலாம். அதுக்காக வந்து அதிகாரி நான் பேச சொல்ல முடியுமா? அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நீங்க ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப பணப்பட்டுவாடாவுக்காக விஷயம் நடந்திருக்குது. இப்ப திராவிட கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இங்க இருக்கிறவங்க நாங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, பணமே கொடுக்கல, எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லை, நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க அதை பத்தி பேச சொல்லுங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் மந்திரி கீழே வருது, ஐடி டிபார்ட்மெண்ட் மந்திரி கீழே வருதுன்னா அந்த அதிகாரிகள் ஆவணங்களினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிட்டு வேற நீங்க வந்து பொதுமக்களை வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒவ்வொரு துறையினுடைய கடமை. அந்த அதிகாரிகள் அந்த வேலையை செய்யறாங்க. அவர்கள் விதிமுறைகளை மீறி இருந்தால் அவர்கள் மேல் வழக்கு தொடரலாம், என்ன நடவடிக்கையோ செய்யலாம். இப்போ விஷயம் வந்து பணம் கட்சிகளால், இந்த 3 கட்சிகளால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்படி நாங்க கொடுக்க மாட்டோம் இல்ல, அது வந்து பேச சொல்லுங்க. இது பொதுமக்கள் கிட்ட 15 நாளா வருதுங்க சார். நான் சொன்ன மாதிரி 756 கம்ப்ளைண்ட் நேத்து வரைக்கும் பதிவா இருக்குது. பண பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா தேர்தலை நிறுத்த சொல்லலாம், ஒத்தி வைக்க சொல்லலாம். ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஆர்கே நகரையே ஏலம் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை பத்தி பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இடைத்தேர்தல் நெருங்க பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக தான் நம்ம விவாதிச்சிட்டு இருக்கோம். இன்னும் 2 விஷயங்கள் இருக்கிறது. வேடிக்கை பார்க்கிறதா தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு விஷயம், தேர்தல் தள்ளி போகுமா, தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா, அல்லது தோல்வி பயத்தின் வெளிப்பாடா? பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பொறுத்து மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். அரசியல் கட்சிகள் வைக்கக்கூடிய காட்டமான குற்றச்சாட்டுகள், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். புகழேந்தி அவர்களிடம், நீங்க வந்து பாஜக உங்களை அழிக்க பார்க்கிறது, மத்திய அரசு அதற்கு கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்களை கொண்டு உங்கள் தேர்தல் செயற்பாடுகளை முடக்குதுன்னெலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் பாஜகவை சார்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, ஒரு விரக்தியில வந்து தான் பேசாம ஏலம் விட்டுறலாம், எல்லா பணப்புழக்கத்தையும் எல்லா கட்சிகளும் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்ற விரக்தி வெளிப்பாடுல சொல்லியிருக்கிறார். அவர் மாற்றி பேசுவார் சார். நான் இன்னைக்கு பார்த்த மத்திய அமைச்சர்கள்லேயே இந்த ஜல்லிக்கட்டுக்காக மன்னிப்பு கேட்டார். அதை விடுங்களா, இன்னைக்கு வந்து இதை வந்து அவர் வச்சிருக்கிற விமர்சனத்துக்கு இல்லை என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து அன்புக்குரிய சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன வார்த்தைக்காக நாளைக்கு மாற்றி தப்பாக சொல்லிட்டா மன்னிச்சிருங்கன்னு கூட சொல்லலாம்.
எதை யார் ஏலம் விடுறது? இப்போதான் நீங்கள் ட்ரை பண்ணி ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்தியா பூரா. போதாத டிமானிட்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் ஏலம் விட்டாச்சு. இனிமேல் என்னத்தை ஏலம் விடுறது? இல்லை, அவங்க வைக்கிற பிரதானமான குற்றச்சாட்டுக்கு வாங்க. பணப்பட்டுவாடா நடக்கவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுவும் எல்லா கரங்களும் உங்கள் கட்சியின் மீது தான் திரும்பி இருக்கிறது. ஜெயிக்கிற கட்சியை பார்த்து தான் எல்லா கரங்களும் இல்லை, அது ஜெயிக்கிறீங்கன்னு கை நீட்டலை, அதிகமாக பணம் கொடுத்தீங்கன்னு நீட்டி. அதே தான் போதும் எங்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் ஒவ்வொரு நிமிடமும் குற்றச்சாட்டுகள் ஏவுகணைகள் போல் வரும் என்றால் வெற்றி நாங்கள் தான் பெறுகிறோம் என்பது நிர்ணயமாகிவிட்டது. இல்ல, அதை நீங்க தர்க்கமா மாத்தி சாதுரியமா பேசுறீங்க. இது இல்ல, ஒரு பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்க, பணம் தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிற அளவுக்கு அதுல இருந்து தான் அவங்க பேசுறாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க அவங்க உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு தார்மீக ரீதியாக கிடைக்க வேண்டிய வெற்றியை நீங்கள் பணம் கொண்டு பறிச்சிட்டீங்கன்றதான் பாஜகவினுடைய விமர்சனம். இப்பொழுது கர்நாடகாவிலே 2 இடங்களிலே இடைத்தேர்தல் நடக்கிறது. ஒன்று குண்டல்பேட், இன்னொன்று நஞ்சன்கூடு. அங்கே பார்த்தீங்கன்னா 57 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குண்டல்பேட்டில் வந்து 25 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகரில் 19 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதனால குறைச்சேன்றீங்க? இல்ல குறைச்சேன். ஆர்கே நகர் அதை விட ரொம்ப கம்பேரிட்டிவ்லி குறைச்சேன். நாட் only from my side சார், எல்லாரிடமும் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த பணம். இப்போ கர்நாடகாவில் 2 தொகுதியில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் தலைவர், என்னுடைய நெருங்கிய நண்பர் எடியூரப்பா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. அனந்தகுமார் அங்கே சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காரு. சதானந்த கவுடா இருக்காரு. எத்தனை இடத்துல அங்கே ரைடு விட்டீங்க? ரைடு நடந்தது இது மாதிரி அமைச்சர்கள் வீட்டில்? தெரியாமல் கேட்குறேன் நான். அங்கேயும் தானே பறிமுதல் செய்கிறான். 10,000 சேரிகளை பிடிச்சிருக்காங்க. அப்போ எலெக்ஷனை நிறுத்திருன்னு சொல்லிடலாமா கர்நாடகா அந்த 2 பை எலெக்ஷனில்? ஆனால் இங்கே மாத்திரம் எலெக்ஷனை நிறுத்தணும். தேர்தல் களத்தில் இறங்கிய பின்னால் தேர்தலை நிறுத்துவோம் என்று சொல்லுவதே நமக்கு வீக்னஸ் தானே. பாக்கியம் இல்ல, அதுதான் அவர். நீங்களும் அதே, பாஜகவும் அதே குற்றச்சாட்டு, நீங்களும் அதே. 2 விஷயம் இருக்கு. அதாவது ஒன்று, அவருடைய குற்றச்சாட்டுக்கு வர்றேன். அவரு சொல்லிருக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, கர்நாடகா அதுக்கப்புறம் தமிழ்நாடு. கர்நாடகாவில் நடந்தால் தமிழ்நாடு நடக்கிறது கரெக்டான கேள்வி வைக்கிறார். கர்நாடகாவில் இன்னைக்கு தேர்தலில் பணம் என்பது முக்கியமாக, அது கர்நாடகா இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி முக்கியமான பங்கு வகிக்குது. நாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஆர்கே நகரில் இப்போ நடப்பதில்லை. அவர் சொல்கிறது கரெக்ட். அண்ணன் சொல்கிறது, நாங்கள் ஜெயிச்சிருவோன்னா பணம் கொடுக்குறதுல அவங்க அதிகமாக இருக்காங்க, அதான் உண்மை. அதுலேருந்து அந்த விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது பார்க்கணும். அடுத்து என்னன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் பிடிச்சா அந்த மாதிரி இடத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் முக்கியமான விஷயம். பணத்தை மையமாக வச்சு நடக்கக்கூடாது. பொன் ராதாகிருஷ்ணன் சாதாரண வாக்காளர் இல்லை, அல்லது தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு சீஃப் ஏஜென்ட் கிடையாது. மத்திய அமைச்சர். ஒரு மத்திய அமைச்சர் தொடர்ந்து பல விஷயங்களில் தலையிடுறோன்னு சொல்கிறாரு. நான் வந்து ஹைட்ரோ கார்பன் விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் தலையிட்டு நான் ஒழுங்காக டெவலப்மெண்ட்டை பயன்படுத்தினா பேசிகிட்டே இருக்கார், மாறி மாறி பேசுகிறார். ஆனால் அவர் குற்றச்சாட்டு சொல்கிற பொழுது அவருக்கு நம்மை விட, சாதாரண வாக்காளரை விட அதிகமான அளவுக்கு ஆதாரம் கிடைக்கும். அவர் என்ன சொல்லணும்? ஏலம் விடுங்கள் என்று சொல்வதை விட நடவடிக்கை எடுங்கள், யார் யார் மேலே குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்ல முடியாதா? அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக புகார் கொடுக்க முடியாதா? முடியும். அதை விடுத்து இந்த மாதிரி பொதுவாக வந்து ஏலம் விடுங்கள் என்று பேசுவது என்பது இதுவும் விஷயத்தை திசை திருப்பக்கூடிய வேலை தான். அவருடைய பங்கை பின்னுக்கு தள்ளக்கூடிய விஷயம். நீங்க வைக்கிற அதே குற்றச்சாட்டை தான் அவங்களும் இன்னொரு குரலா வைக்கிறாங்க. இங்கு பிரதான கட்சிகள் பணத்தை பட்டுவாடா செஞ்சு முடிச்சுட்டாங்க, இனி என்ன இருக்குன்ற அடுத்து அவங்களுடைய கேள்வி என்ன? நான் என்னுடைய கேள்வி என்ன சொன்னேன், அப்படி என்று சொன்னால் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களா, அல்லது இந்த தேர்தலில் பணம் கொடுத்தவர் மீது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களா? ஒரு பொறுப்புள்ள மத்திய அமைச்சர் ஏலம் விடுங்கள் என்று சொல்லுவதை என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் ரத்து செய்யுங்கள், தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். எங்களை விட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அல்லது இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஒன்று ரத்து செய்யுங்கள், பணம் கொடுத்தது உண்மை, ரத்து செய்யுங்கள். இன்னொன்னு தகுதி நீக்கம் செய்யுங்கள் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மறுக்கிறாரு? அடுத்த கருத்து போக மாட்டாரு. 2 பெரிய கழகங்கள் ஒரு உண்மையான குற்றச்சாட்டு, நீங்க ஓபிஎஸ் அணிக்கு சார்பாக இருக்கிறீங்கன்றதுதான். அதனாலதான் தேர்தலை ரத்து செஞ்சீங்கன்றதெல்லாம் விட ஓபிஎஸ் அணியை வெற்றி பெற வைக்கணும்ன்ற முயற்சி உங்களுக்கு இருக்கு. அதிமுக சொல்ற அந்த விதமான தேவை அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒருத்தரை போய் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் அவசியம் இல்லை. அவர்களும் 3 மாதத்திற்கு முன்னால இதே அணியில் இருந்தவர்கள் தான். அதனால் அவர்கள் ஒன்றும் உத்தமர்களாகி விட முடியாது.
இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏலம் விடுன்னு ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ ஏலம் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சி 2000 கொடுக்குறதுக்கு, ஒரு கட்சி 4000 கொடுக்குறங்கிறது, இன்னொரு 10,000 கொடுக்குதுங்க. அதனால ஏல முறை நடந்துட்டு இருக்கிறதுனால ஏலம் விட்டுலாமே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது உங்க ஸ்டாண்ட் என்ன? பாக்கியம் அவர்கள் அதை தான் கேட்கிறார். நீங்க என்ன கோருகிறீர்கள்? தேர்தல் ஆணையத்திடம் நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? சார், தேர்தல் ஆணையத்திடம் இப்போ இந்த விஷயங்கள் பற்றி அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் தேவை என்றால் என்ன விதமான சட்டவிதமான தேவை என்றால்ன்றது எங்க வந்தது சார்? நீங்க உங்க அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்க. ஆலோசிச்சுக்கணும். டிவி ஸ்டேஷன்ல முடிவெடுக்கிறாங்க. அது அந்த அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்க. அவர் ஆலோசிக்கட்டும். உங்கள் கோரிக்கை என்ன? எங்கள் கோரிக்கை நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும், பணப்பட்டுவாடா நடக்கக்கூடாது. ஆமா, ஆனால் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப உங்க கோரிக்கை என்ன? இப்ப எங்க கோரிக்கை அதிகாரிகள் என்ன நடந்திருந்ததுன்னா அதுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை எடுக்கணும். தேவையான தகுதி நீக்கம் பண்ணலாம், தேவையான நிறுத்தி வைக்கலாம், என்ன தேவையோ அதை செய்யணும் சார். அது என்ன ஏலம் விட்டுறலான்ற அறிக்கை ஏலம் விட்டுலாம் ஏன்னு சொன்னாருன்னா ஏலம் நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்சி 2000, இன்னொரு கட்சி 4000னா ஏலம் நடந்துட்டு இருக்கிறது அவர் சொல்றாரு. ரெண்டாவது இவர் அவருக்கே தெரியுது பணம் கொடுக்கறாங்கன்னு. அதாவது ஒரு மத்திய அமைச்சருக்கே தெரிகிற பொழுது அந்த விஷயத்தை ஏன் வந்து நீங்க போற போக்குல பொன் ராதாகிருஷ்ணன் மாத்தி பேசுறாரு, நல்லா சொல்றாரு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து விஷயங்களை எடுத்து சொன்னார். இல்ல இன்னொன்னு வாங்க, தமிழ்நாடு கர்நாடகா சொன்னாரு. இது தமிழ்நாடு கர்நாடகா அந்தந்த தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய விஷயம், வருமான வரித்துறை செய்ய வேண்டிய விஷயம். எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சியை முடிவெடுக்க சார். ஒரு ஊர்ல அதிகமா பணம் கொடுக்குறாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதற்கு இன்னொரு ஊர்ல அது அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எல்லாவற்றுக்கும் அவர் தான் பொறுப்புன்னு சொன்னா அப்ப இந்த நாட்டுல ஒருத்தருமே இருக்க வேண்டியது இல்ல. நான் மீண்டும் கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க, தேர்தலை ரத்து செஞ்சாரலாம். ஏன்னா அது தோல்வி பயமா என்பதெல்லாம் விமர்சனத்திற்கு உட்பட்டது. ஆனா அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, பணப்பட்டுவாடா நடந்துருச்சு. உங்களுடைய கோரிக்கை பணப்பட்டுவாடா உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது வாக்காளர்கள் மேலோ கட்சி மேலோ அல்லது தேர்தலை ரத்து செய்வதன் மூலமாகவோ எது சரி என்று நினைக்கிறதோ முறைப்படி. உங்கள் குற்றச்சாட்டுப்படி யாரு பணம் கொடுத்ததா, எந்த வேட்பாளர் கொடுத்ததா நினைக்கிறீங்க? 3 கட்சியினுடைய 2 அதிமுக, ஒரு திமுக, 3 பேரும் கொடுத்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். தகுதி நீக்கம் அவங்களை செய்யணும். தகுதி நீக்கி அவங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம். கோரிக்கைன்னு உங்களுக்கு இருக்கு. கோரிக்கை தான் சொல்றேன் பாருங்க, பணப்பட்டுவாடா தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக யார் என்ன தவறு செய்திருந்தாலும் சட்டப்பூர்வமாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்சகட்டமாக தேர்தல் இப்ப தஞ்சை, அரவக்குறிச்சி மாதிரி சமயங்கள்ல தேர்தல் ஆணையம் முடிவு செய்தால் அதையும் செய்ய வேண்டும். ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு விடக்கூடாதுன்றதையும் முன்வைத்திருக்கிறார். நான் அதையும் பதிவு செய்துவிட்டு, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா மற்ற கட்சிகள் திமுக கொடுக்கறதையும் அவங்க அமைதியா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை மார்க்சிஸ்ட், பாஜக போன்ற கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக சொல்றதுக்காக. மற்றபடி அதில் நிச்சயமா எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதற்கு மேலே தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதுவரையிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எங்கேயும் நடக்காத அளவுக்கு ஒரு 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 பிணத்தை எடுத்து கொண்டு வைத்து அதனுடைய மாடலை எடுத்து வைத்து ஒரு வகுப்பு நடத்தலாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனா அதை கொண்டு தேர்தல் மேடையிலே வைத்து கொண்டு ஓட்டு கேட்பது என்பது அந்த தரப்பில் இருந்து யாரும் இல்ல வசந்தி ஸ்டாலின். அதனால அதுக்காக நீங்க தேர்தல் ஆணையம் என்ன வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்றதை நான் பதிவு பண்ணாம எப்படி போக முடியும்? அதுக்காக மறுப்பு சொல்றவங்க வரல அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்க்கலாமா? குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனம் சொல்ல வேண்டாமா? இந்த மாதிரி கீழ்த்தரமா நடக்காதீங்க, இதை அது சட்டப்படி அது சரி தவறுங்கிறது வேற, இது ஒரு கீழ்த்தரமான செயல், இதை செய்யாதீங்கன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஒரு கண்டன குரல் கொடுக்கலாமா? தேசிய கொடி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற உத்தரவும் போட்டிருக்காங்க. இது போதுமாது? ஒரு இத்தனை முறை நாட்டை ஆண்ட ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் அவரோட இதுல சாவுல சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு தனக்கு தலைவியா இருந்தவங்களை வச்சு ஓட்டு கேட்கறதுக்கு அவரோட படத்தை எடுத்துட்டு போங்க. இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாவு வந்துட்டேன்னு சொல்லுங்க, அதுக்கு அவங்க காரணமா இருந்தாங்கன்னு சொல்லுங்க, அது வேற விஷயம். அது உங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடியது, உங்களுக்குள்ள விஷயம். ஆனா அவங்களோட அப்படியே கடைசி நேரத்தில் அவங்கள எடுத்துட்டு போகக்கூடிய அவங்களோட அந்த கடைசி பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி, அதை வச்சு இதுவரைக்கும் எந்த கட்சியாவது இப்படி செஞ்சிருக்காங்களா? இவ்வளவு தரக்குறைவா நடந்திருக்குதா? இது தேர்தல் ஆணையம் சொல்லணுமா வேண்டாமா? ஒரு பக்கம் பணம் கட்சி,
ஒரு அணி, இன்னொரு பக்கம் பிணம் அணி. இப்படி இந்த 2 அணியும் இருந்துட்டு இருக்குது. ஒண்ணுமே சொல்லாம எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்துச்சுன்னு சொன்னா தேர்தல் அணிக்கு வேடிக்கை பார்க்கிறது. பணம் அணி அப்படின்னு மார்க்சிஸ்ட் உங்களை சொல்றப்ப ஆதாரம் இல்லைன்றீங்க. ஆனா டிடிவி தினகரன் அணியை பார்த்து அவங்க பண அணின்னு நீங்க சொல்றீங்க. பண அணின்னு அதுக்கு உண்டான வந்து விஷுவல்ஸோட சேர்த்து எடுத்துன்னு போய் நாங்க ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருக்கோம். எங்க மேல இருந்ததுன்னு சொன்னா அவங்க தாராளமா கொடுக்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும். அதை பத்தி நாங்க இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு பக்கம் எவ்வளவு ரூபாய் எப்படி எல்லாம் அதை வந்து பட்டுவாடா செய்யறாங்க முதற்கொண்டு எல்லா பத்திரிகையிலும் பட்டவர்த்தனமாக எழுதுகிறார்கள். இன்னொரு பக்கத்துல என்னன்னா, இவ்வளவு கேவலமாக ஒரு கீழ்த்தரமா ஒரு பிணத்தை எடுத்து வைத்து ஒரு முன்னாள் முதல்வரோட இதை எடுத்து வச்சு எடுக்கிறாங்க. எதுக்குமே நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், பேசாம இருப்போம் அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையம் என்னதான் செய்யும்? அப்புறம் அவங்க வேடிக்கை பாக்குறாங்கன்னு சொல்லாம இதுவரையிலும் வந்து அரவக்குறிச்சியில செய்ய நடவடிக்கை எடுக்க முடிந்தவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கம்யூனிஸ்டுகளிலிருந்து எல்லாரும் அதற்கு உண்டான ஆதாரபூர்வமா கொடுத்த பிறகும் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க வேடிக்கை பார்க்கறாங்க சொல்ல முடியும். உங்கள் தரப்புல தேர்தல் ஆணையம் செயல்படவே இல்லைன்னு ஒரு சாரர் குற்றம் சுமத்துறாங்க. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு ஒருதலை பட்சமாக இருக்குதுன்னு நீங்க குற்றம் சுமத்துறீங்க. இந்த இடைத்தேர்தல் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. 3 தினங்கள் 4 தினங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கேஸ் எல்லா கட்சி மேல போடுறதெல்லாம் கரெக்ட் தான். அவங்க சொன்ன கூற்று வந்து ஒரு ராணுவ மரியாதை கொடுக்கப்பட்டு அது பதிவு பண்ணிட்டாங்க புகழேந்தி. நான் அது போதுமான அளவு பண்ணிட்டேன். சரி, நீங்க உங்க கேள்விக்கு வாங்க. சினிமா தியேட்டர்ல எழுச்சி இல்ல உங்க கேள்விக்கு வாங்குங்க. ஒரு இல்ல தேசிய கீதத்தை பாடினா மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஸ்டில் ஹேவ் நாட் டேக்கன் தி ஸ்டெப்ஸ். எதுக்காக தேர்தல் ஆணையம் அது மீது ஏன் ப்ராசிக்யூட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணாம அவர்களை வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்ப்பது நியாயமா? உங்கள் இது இந்த நாட்டிலே வேறு எந்த தலைவருக்காவது ஏற்பட்டிருந்தால் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குமா? இல்ல, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே திரும்ப வரதான் போகுது. நான் வழக்குக்குள்ள வரதான் போகுது. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் மீதும் நிறைய புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்பது என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சிலர் கோரிக்கை வைக்கிறாங்க, தள்ளி போகணும், தேர்தல் நடக்க, வேட்பாளரை ரத்து செய்யணும். தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம், யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம், யுத்த களத்திலே வென்று வருவோம். தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம், தேர்தலை வென்று வெளியே வருகிறோம், தயாராக இருக்கிறோம். நேற்று கூட துணை பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு, எலெக்ஷன் நீங்க நிறுத்திட்டீங்க ரொம்ப நல்லது, நாங்க ஒரு 57,000 வீடு கட்டுறதுக்கு தடையா இருக்கு, நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் வேலைன்னு சொல்லியிருக்காரு. நிறுத்தி பாருங்கள். சரி, கனக சபாபதி, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு போதுமானதா இல்ல இன்னும் தீவிரத்தோடு செயல்படணும்? தேர்தல் ஆணையம் மற்ற இதுல இன்னொரு குறுக்கு கேள்வி, பணப்பட்டுவாடா முழுவதுமாக முடிந்துடுச்சு அப்படின்றதும் உங்கள் தரப்புல. இனி தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகும்? தேர்தல் ஆணையம் மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆர்கே நகரில் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதனால் பணப்பட்டுவாடா நடந்ததுன்னா இன்னமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்சகட்டமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற உண்மைகளினுடைய அடிப்படையில், விஷயங்களினுடைய அடிப்படையில் தேவைப்பட்டால் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தடுத்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விதமான நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது பார்த்துக் கொள்ளலாம். இடைத்தேர்தலுக்கு வந்துருங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உங்கள் எதிர்பார்ப்புன்றது? எங்களுடைய எதிர்பார்ப்பு பணம் பட்டுவாடா முழுவதும் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அது சட்டப்படி எடுக்க. உங்களுடைய இறுதி கருத்து என்ன? ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, ஏன்னா மீண்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வேண்டத்தக்க அளவுக்கு இல்லை, அவர்கள் வேடிக்கை பார்ப்பதாக இருக்கிறது. இப்பதான் என்னோட கருத்தை பதிவு. நீங்க 3 பேர் நாங்க மாத்த சொன்னோம், 30 பேரை மாத்திட்டாங்க. கூடுதலாக சிறப்பு பார்வையாளர் வந்திருக்கிறாங்க, நுண் பார்வையாளர்கள் வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி ஏன் தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு கூடுதல் கவனத்தை செலுத்துதுன்ற ஒரு விமர்சனம் இருக்கிறப்ப நீங்க தேர்தல் ஆணையம் செயல்படல, போதுமானது இல்லைன்னு சொல்றது எப்படி? அதாவது அதிகாரிகளை அதிகமாக அழைத்து வருவது, பார்வையாளர்களை வைக்கிறதுங்கிறதுனால மட்டுமே whether they are really acting on it. இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை உடனடியாக பார்த்த உடனே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே. பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் பார்வையாளர்களா? அதை வச்சு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நாங்க கொடுத்தோம், அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு துணை போகிறார்கள்னு சொன்னோம். அதுல உண்மை இருந்ததுனால அவங்க மாத்தினாங்க. நாங்க ஆளுங்கட்சியில இல்ல. உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை தகுதி நீக்கம், தேர்தலை தள்ளி வைக்கணும், உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? அது அவங்க எதிர்பார்க்க, உங்க எதிர்பார்ப்பு என்ன? திமுக தரப்பு சட்டப்படியே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது ஒரு வேட்பாளர் மேல.
இன்னும் வந்து இன்னொருத்தர் வீட்டில் வந்து ரெட்டி அவங்க வீட்டில் இருந்து பணம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஏற்கனவே நல்ல தெரிஞ்ச விஷயங்கள் தான். இவங்க மேலே இது போக வந்து இந்த பணம் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது அவங்க மேலே இந்த பணம் கொடுக்குறாங்கன்னா சோன்சோ கொடுத்ததுனால தான் இவங்க கொடுக்குறாங்களே தவிர யாரும் சொந்த வீட்டு பணத்தை கொடுக்கறது இல்லை. அதனால அந்த கேண்டிடேட்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க வந்து என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தீர்மானம் பண்ணி செய்யணும். இதையெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த தொகுதிக்குள்ளே போய் பார்க்கும்போது இவ்வளவு ஒரு சிஎம்மோட ஒரு தொகுதி, ஒரு 7 கவுன்சிலரும் அவங்களோடது, எம்பி அவங்களோடது, எம்எல்ஏ அவங்களோடது. இதுக்கெல்லாம் மீறி ஒரு குப்பை மேடாக ஒரு மேடு பள்ளமாக அவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன், இருக்கக்கூடிய இந்த இடத்துல இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மேலாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி தங்களுடைய மனசாட்சியின்படி மக்கள் தெரிந்து வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் இந்த பணம் கொடுக்கிற முறைக்கு முக்கியமா நிச்சயமா ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு முடிவை நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சேனல் மூலமாக மக்களிடத்திலே நான் கோரிக்கையாக இறுதியாக உங்களிடம் இந்த தேர்தலை ஒத்தி போடுறதுனால, ஒரு 15 நாள் தள்ளி வைக்கிறதுனால மட்டும் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு லட்சிய இடைத்தேர்தலை மீண்டும் நடத்திட முடியும் நம்புறீங்களா? இல்ல குறைந்தபட்சம் ஏன்னா அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் இந்த இடைத்தேர்தலில் ஒத்தி போட்ட பிறகும் இதே தான் தொடர்ந்தது, எந்த பலனும் பயனும் இல்லைன்னு பாமக தரப்பு, இடதுசாரிகள் எல்லாருமே சொன்னாங்க. இப்பவும் தள்ளி போட சொல்றதுனால என்ன நடந்தது? இப்போ நீங்க வந்து வெறும் தள்ளி வைக்க, அங்க ஏற்கனவே என்ன கோரிக்கை வைக்கப்பட்டதுன்னா அந்த வேட்பாளர் மீது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இப்பொழுது ஒத்தி வைப்பது மட்டுமல்ல, தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற விஷயம் வருகிற பொழுது இது ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பதுதான். தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு நீங்க வந்து எஃபெக்டிவாக இல்லை, அதனுடைய பிரச்சார அளவில் இருக்கிறது. நீங்க அவருக்கு சொல்லியிருக்க நுண் பார்வையாளர்கள், மைக்ரோ லெவல் அப்சர்வர்ஸ் எந்த தெருவிலையும் கிடையாது. நீங்கள் பிரதான சாலைகளில் வண்டிகள் நீங்க தெருவில் கிடையாது. ஆகவே அடுத்த விஷயம், இந்த தொகுதியை பற்றி சொல்லும் பொழுது நான் ஒரே விஷயத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில் திமுகவும் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகள் அப்படித்தான் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமான விஷயம் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்திற்கு 234 தொகுதியில் 2 தொகுதி நிறுத்தி வச்சாங்க. ஆனா தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தொகுதி இடைத்தேர்தல் நடத்த முடியவில்லை என்கின்ற ஒரு கெட்ட பெயரும் வந்துவிடும் என்பதை தேர்தல் ஆணையம் புரிந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நடக்கும். நன்றி. 4 பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.